Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம exercise 3.9ல உள்ள first sum பார்க்க போறோம். Find a GCD for the following. Okay, so அதுல வந்து ஒரு 8 sums இருக்கு. அது ஒவ்வொண்ணா பார்க்கலாம். First வந்து P5, P11, P9. Okay. So GCD அப்படினா வந்து என்னன்னா highest common factor. Okay. So highest common factor. இது highest common factor அப்படினா என்னன்னா இப்போ ஒரு மூணு இது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து காமனாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத தான் வந்து பார்க்கணும். அதிகமாக எவ்வளோ காமனாக இருக்குது அப்படின்றது அப்படின்னா என்ன, லீஸ்ட் பவர். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னென்னா லீஸ்ட் பவர், அது பவரில் இருக்கிறதும் வந்து ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது P5, P11, P9 இருக்கா? இங்கே P5 இருக்குது, P11 இருக்குது. இந்த P11குள்ளேயும் இந்த 5 கவுண்ட் அடங்கிடுமா? அதே மாதிரி 9குள்ளேயும் இந்த 5 கவுண்ட் அடங்கிடுமா? ஸோ இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து P5. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன சொன்னேன், லீஸ்ட் பவரில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் காமனாக இருக்கிறதும் வந்து 5, 11, 9 அப்படின்னா அதில் மொத்தமாக எது காமனாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கு 5 தான் வந்து இதில் காமனாக இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது ஜிசிடி வந்து இதோட ஜிசிடி என்ன அப்படின்னா P5. ஓகேவா? ஸோ இதான் வந்து அதோட ஆன்சர். செகண்ட் சம் வந்து 4x cube y cube z cube. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், 4x cube இருக்கா? அப்போ என்ன பண்ணுவோம், 2 × 2ன்னு போடுவோம். x cube x × x × x. ஓகே, அடுத்து y cube. ஸோ y × y × y. z cube z × z × z. ஓகே, இப்போ இது எதுவுமே இதுக்குள்ள காமனாக இல்லவே இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் சம் 1ல் பார்த்துருக்கோம். சரி, அந்த மாதிரி வந்து எந்த ஃபேக்டருமே காமனாக இல்லை அப்படின்னா ஜிசிடி வந்து 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயுமே எதுவுமே மேட்ச் பண்ணுற மாதிரி காமனாக இல்லை. ஸோ அப்போ இதோட ஜிசிடி என்ன அப்படின்னா 1. ஓகே, ஸோ இதான் வந்து ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். 9a squared b squared c cube 15a cube b squared c power 4. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 9a squared b squared c cube. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன, 9னா 3 × 3ன்னு போடுவோம். a ஸ்கொயர்னா a × a, b ஸ்கொயர்னா b × b, c cube னா c × c × c, 3 c போட்டாச்சு. அடுத்து 15a cube b squared c power 4. b square c power 4. ஓகே, ஸோ 15 அப்படின்னா 5 × 3 சார் 15, a × a, b ஸ்கொயர்னா b × b, 4c போடணும். ஓகேயா? ஸோ இதான் வந்து c power 4. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த 3 வந்து ஒன்று காமனாக இருக்குது, இங்கே ஒரு a காமனாக இருக்குது, இங்கே ஒரு a காமனாக இருக்குது, இங்கே இல்லை. b 2b காமனாக இருக்குது, c வந்து இன்னும் 3c காமனாக இருக்குது, மிச்சம் இதில் இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ காமனாக இருக்குது. அப்போ இதை எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, இது காமனாக இருக்கிறது 3, a வந்து இது ஒரு a, இது ஒரு a. ஸோ a ஸ்கொயர்டு, b வந்து 2b இருக்குது, b ஸ்கொயர்டு, c வந்து 3c இருக்குது, c கியூப். ஓகேவா? ஸோ 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப், இதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இன்னொன்று வந்து இதிலே வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடாமல், நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ 2 இது இருக்குது அப்படின்னா, இப்போ ஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்படின்னா லீஸ்ட்டில் இருக்க பவர் தான் வந்து ஆன்சர் அப்படின்னு டைரெக்டாக போடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு கூட அவசியம் இல்லை. 9க்கும் 15க்கும் மட்டும் காமனாக பார்த்து எழுதிட்டு, இங்கேயும் a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a கியூப் இருக்கா, இப்போ நீங்கள் டைரெக்டாக நான் என்ன சொல்லலாம், லீஸ்ட்டில் இருக்க பவர் அப்படின்னு அப்படின்னா a ஸ்கொயர்டு ஆன்சர். அடுத்து இங்கே b ஸ்கொயர்டு, இங்கேயும் b ஸ்கொயர்டு சேமாக இருக்குது. ஸோ அதனால் போட்டாச்சு. இங்கே c power 3, c power 4 இருக்கா, அப்போ நான் என்ன சொன்னேன், லீஸ்ட் பவர். அப்போ c power 3 தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ c power 3 வந்து ஆன்சராக போட்டுருணும். ஸோ 3a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு c கியூப், இதான் வந்து ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 64x power 8 240x power 6. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 64க்கும் 240க்கும் இது பார்த்துக்கலாம், எல்சிஎம் பார்க்கலாம். 64. ஓகேவா? ஸோ 2 டேபிளில் போட்டால் 3 2s are 6, 2 2s are 4. அடுத்து 2 டேபிளில் போட்டால் 1 2 is 2, 6 2s are 12, 2 டேபிள் 8 2s are 16, 2 4 2s are 8, 2 2 2s are 4, 2 1. ஓகேவா? அடுத்து 240க்கு போடுறோம்.
240க்கு போட்டோம்னா 2 1 2 is to 2 2s are 4 0 2 6 2s are 12 0 2 3 2s are 6 0 2 1 2 is to 1 5 2s are 10 அடுத்து வந்து இது 15 வந்து 2 டேபிள் வரும் ஸோ 3 5 3s are 15 ஓகே ஸோ அடுத்து 5 1 is 5 ஓகே ஸோ இப்போது போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து எத்தனை டூன்னு பார்க்கும் 1 2 3 4 5 6 2 இருக்குது ஓகே ஸோ அப்போது 64x பவர் 8க்கு வந்து எவ்வளோ 1 2 3 4 5 6 ஓகே ஸோ 2 பவர் 6 x பவர் 8 ஓகே இது போட்டாச்சு அடுத்து 240x6 ஓகே இதுக்கு 1 2 3 4 ஓகே 4 2 வந்து காமனாக இருக்குது ஓகே ஸோ இப்போ 2 பவர் 4 இன்ட்டு போட்டு 3 ஒரு 3 இருக்கா 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இந்த இருக்கா கொஷனில் இருக்கா இன்ட்டு எக்ஸ் பவர் 6 ஓகேவா இப்போது நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம் எது காமனாக இருக்கோ அதை தானே எழுதுவோம் நான் வந்து ஆல்ரெடி என்ன சொன்னேன் இப்போ இங்கே 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்கா இங்கே 2 பவர்லேயும் இருக்கனால லீஸ்ட் பவரில் இருக்கிறது எது 2 பவர் 4 ஓகேவா ஸோ அப்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 பவர் 4 அப்போ ஆன்சர் என்ன எழுதுவோம் அப்படின்னா 2 பவர் 4 இங்கே 3 காமனாக இல்லை விட்டுறலாம் 5ம் காமனாக இல்லை விட்டுறலாம் அடுத்து எக்ஸில் வந்து எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 6ன்னு இருக்குது அப்போ லீஸ்ட் பவரில் இருக்குது இது எக்ஸ் பவர் 6 ஓகே ஸோ இப்போ 2 பவர் 4 எக்ஸ் பவர் 6 இதான் வந்து ஆன்சர் ஓகே ஸோ இப்போ 2 பவர் 4 வந்து என்ன போடுவோம் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 ஓகே ஸோ 16 எக்ஸ் பவர் 6 இதான் வந்து இதோட ஆன்சர் ஓகே ஃபிஃப்த் சம் வந்து ab ஸ்கொயர்டு சி கியூப் ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி போடுவோம் ஏனா பி வந்து 2b போடுவோம் சி வந்து சி இன்ட்டு சி ஓகே அடுத்து ஏ ஸ்கொயர்டு பி கியூபு சி ஏனா ஏ இன்ட்டு ஏ 2 போடுவோம் இன்ட்டு பி வந்து 3b போடுவோம் ஒரு சி ஓகேயா அடுத்து ஏ கியூபு பி சி ஸ்கொயர்டு ஏனா ஏ இன்ட்டு ஏ 3a போட்டு இன்ட்டு ஒரு பி இன்ட்டு சி ஓகேயா ஸோ இப்போது எல்லாம் என்ன வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஷனில் இந்த மாதிரி போடாமலே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 3a காமனாக இருக்கா ஒரு ஏ காமனாக இருக்குது அடுத்து பாருங்கள் இல்லை எங்கேனா இங்கே வந்து ஏ இல்லை ஒரு ஏ தான் இருக்குது இங்கே 3 காமனாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இங்கே 3b காமனாக இருக்குது அடுத்து இங்கே கடைசியாக 3c காமனாக இருக்குது ஓகே மிச்சம் வந்து ஒன்றுமே காமனாக இல்லை ஒன்று ஏபி இந்த மாதிரி மாற்றி தான் இருக்குது ஓகேவா ஸோ 3 காமனாக இருக்கிறது வந்து இதுதான் ஏபிசி அப்போ ஆன்சர் என்ன எழுதுவோம் ஜிசிடி வந்து என்ன ஏபிசி ஓகேவா ஸோ இப்போ இதை இந்த மாதிரி போடாமலே எப்படி இந்த கொஷின்லேயே எப்படி நான் பார்க்கலான்னு சொல்கிறேன் இப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இங்கே 3 இடத்துலையுமே கீழே இருக்க இந்த நம்பர் வந்து இந்த ஏபிசி வந்து சேமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை மேலே இருக்க பவரில் தான் வந்து சேஞ்ச் இருக்குது ஓகே இப்போது ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஹையஸ்ட் காமன் பவர் காமனாக எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு பார்க்குறது இன்னொன்று என்ன அப்படின்னா லீஸ்ட் பவர் அதாவது பவரில் கம்மியான நம்பர் இருக்குது ஓகே ஸோ இப்போ இங்கே ஏ இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ கியூப் இருக்குது ஓகேவா இதில் கம்மியானது எது ஏ பவர் 1 அப்போது ஏ வெறும் ஏ அடுத்து பி ஸ்கொயர் இருக்குது பி கியூப் இருக்குது பி இருக்குது இது பி பவர் 1 இது கம்மியாக இருக்கிறது எது பி அடுத்து சி கியூபு சி ஸ்கொயர்டு இதில் கம்மியாக இருக்கிறது எது சி பவர் 1 அப்போது சி ஓகேவா ஸோ இப்படி எடுத்து போட்டுடணும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம் 35x பவர் 5 y பவர் 3 z பவர் 4 49x ஸ்கொயர்டு y z கியூபு 14x y ஸ்கொயர்டு z ஸ்கொயர்டு ஓகேயா ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கலாம் நம்பர் பாருங்கள் 35 இருக்கா ஸோ 35 வந்து 5 7s are 35 அப்படின்னு எழுதுகிறோம் ஓகேவா இன்ட்டு எக்ஸ் பவர் 5 ஒய் கியூபு இசட் பவர் 4 அடுத்து 49க்கு வந்து 7 7s are 49
எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இசட் பவர் 3. அடுத்து 14 வந்து 2 7s are 14 ஓகேயா இன்ட்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு இசட் ஸ்கொயர்டு ஓகேவா. இப்போது இதில் என்ன காமனாக இருக்குது, இந்த நம்பர்ஸில் உள்ளதில் என்ன காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7 வரும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், மூணுலேயுமே எக்ஸ் சேமாக இருக்கா, இதில் வந்து எது கம்மியான பவரில் இருக்குது, எக்ஸில் வந்து எது கம்மியான பவரில் இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது, 1 எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது. அப்போ இதுதான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு எக்ஸ் போடுறோம் ஓகேவா. அடுத்து ஒய்யில் பாருங்கள், ஒய் க்யூப் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. இதில் கம்மியாக இருக்கிறது எது, ஒய் ஓகே. ஸோ ஒய். அடுத்து பவர் 4 இருக்குது, இசட் க்யூப் இருக்குது, இசட் ஸ்கொயர்டு இருக்குது. இதில் கம்மியாக இருக்குது 4 3 2 இந்த ஸ்கொயர். இதில் கம்மியாக இருக்கிறது இது இசட் ஸ்கொயர்டு ஓகே. ஸோ அப்போ இசட் ஸ்கொயர்டு. ஸோ ஆன்சர் வந்து 7x y இசட் ஸ்கொயர்டு ஓகே. ஸோ இதான் வந்து ஆன்சர். 25 a b cube c. ஸோ 25க்கு வந்து 5 × 5 போடுவோம், அப்புறம் a × b cube × c ஓகே. 100 a ஸ்கொயர் b ஸ்கொயர் cனா, ஸோ 100க்கு வந்து 5 டேபிளில் போட்டோம்னா 5 2s are 10 0. அடுத்து வந்து 5 4s are 20, 2 2s are 4, 2 1 is 2 ஓகேவா. ஸோ அப்போ 5 × 5 × 2 × 2 அதை எழுதியாச்சு ஓகே. அடுத்து a ஸ்கொயர்டு b c. நெக்ஸ்ட்டு வந்து 125 AB ஓகே. ஸோ 125க்கு வந்து 5 டேபிளில் போடுறோம், 5ல் போட்டால் 25 கிடைக்கும், 5 5s are 25, 5 1 is 5 ஓகேவா. ஸோ 5 × 5 × 5. ஸோ அப்போ 125க்கு வந்து 5 × 5 × 5 × a × b ஓகேவா. இப்போது நம்பரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பரில் எது காமனாக இருக்குது, இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 5 காமனாக இருக்குது ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அப்போது 5 × 5 காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஏபிசி வேல்யூவில் பார்க்குறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஏ இருக்குது, ஏ ஸ்கொயர்டு இருக்குது, இன்னொரு ஏ இருக்குது. கம்மியான பவரில் இருக்கிறது என்ன, ஏ ஓகேயா. அப்போது ஏ போடுறோம். அடுத்து பிக்கு பாருங்கள், பி க்யூபு பி, அதுக்கப்புறம் வந்து பி இருக்குது. அப்போ கம்மியான பவரில் இருக்கிறது என்ன, பி ஓகேவா. அடுத்து சி வந்து 2 இடத்துல இருக்குது, இங்கே சி வந்து இல்லை ஓகே, அதனால் வந்து நம்ம போட மாட்டோம் ஓகே. அப்போ 5 5s are 25 AB ஓகே. இதான் வந்து இதோட ஆன்சர். 3ABC ஓகே. ஸோ அப்போ 3 × A × B × C. 5xy z, 5 × x × y × z, 7pqr, 7 × p × q × r. இதில் பார்த்தாவே தெரியும் எதுவுமே வந்து சேமாக இல்லை ஓகேயா. ஸோ எல்லாமே வேறு வேறு, ஏபிசி வேறு, XYZ வேறு, PQR வேறு, 3 வேறு, 5 வேறு, 7 வேறு, எல்லாமே வேறு ஓகே. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எந்த இதுவுமே வந்து காமனாக இல்லை அப்படின்னா, நோ காமன் ஃபேக்டர் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 ஓகே. ஸோ வந்து தெர் இஸ் நோ காமன் ஃபேக்டர் அப்படின்னு எழுதிட்டு ஜிசிடி வந்து 1 அப்படின்னு ஆன்சர் எழுதிடணும் ஓகேயா. ஸோ ஜிசிடி வந்து 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ ஃபஸ்ட் டாபிக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.